நான் டாக்டர் சி மகேந்திரன், காது மூக்கு தொண்டை அறுவை சிகிச்சை நிபுணர். இன்னைக்கு இந்த காணொலி வழியா நான் உங்களுக்கு 2 நோய்களை பத்தி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த விரும்புறேன். ஒன்று GERD. GERDன்றதுனா கேஸ்ட்ரோ ஈசோபேகல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ். கேஸ்ட்ரோனா வயிறு, ஈசோபேகஸ்னா உணவுப்பாதை. வயிறுல இருக்கிற அமிலம் சரியான நேரத்தில் செரிமானத்துக்கு உதவாம உணவுப்பாதை வழியா மேல வந்து நம்ம தொண்டை பகுதியை அறுவது தான் கேஸ்ட்ரோ ஈசோபேகல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ். அடுத்தபடியா டிஸ்பெப்சியா. டிஸ்பெப்சியாங்கிறது என்னன்னா அஜீரண கோளாறு. நம்ம வயிறுல இருக்கிற அமிலம் நம்ம உணவு உட்கொள்ளும் போது அது ஜீரணத்துக்கு உதவணும். அந்த ஜீரணம் நடக்கக்கூடிய வேலை சரியான வகையில நடக்கல அப்படின்னா அதால ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பு தான் டிஸ்பெப்சியா, அஜீரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வாழ்க்கை ரொம்ப இயந்திரத்தனமா போயிட்டு இருக்கிற காலங்கள்ல நம்ம வாழ்க்கை முறையும் வேற மாதிரி இருக்கு, உணவு பழக்க வழக்கமும் வேற மாதிரி இருக்கு. அதால வரக்கூடிய ஒரு காமனான வியாதிகள் தான் இந்த GERD மற்றும் டிஸ்பெப்சியா அப்படிங்கிறது. நம்ம கல்வி பயிலும் போது பள்ளி பருவத்துல நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க நமக்கு வாழ்க்கைக்கு வேண்டிய முக்கியமான 3 என்ன அப்படின்ட்டு. உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம். அதுல முதன்மையானது உணவு. நம்ம எல்லாமே அந்த உணவுக்கு தேடிதான் நம்ம பயணமே இருக்கு, வாழ்க்கை பயணமே அமைஞ்சிருக்கு. இப்போ வந்திருக்கிற அந்த மொபைல், டிவி, மற்ற வசதி வாய்ப்புகள்லாம் எக்ஸ்ட்ராவே தவிர முக்கியமானது உணவு. அந்த உணவை நாம சரியான முறையில உண்ணணும், சரியான நேரத்துல உணவு உட்கொள்ளணும், சரியான சுவையில இருக்கணும், சரியான அளவுல இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்துல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தான் இந்த GERD மற்றும் டிஸ்பெப்சியா போன்ற வியாதிகள். GERD அப்படின்றது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேஸ்ட்ரோ ஈசோபேகல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ். வயிறுல இருக்கிற அமிலமானது ஈசோபேகஸ் உணவு பாதை வழியா உணவு பாதையையும் ரணமாக்கி தொண்டை பகுதியும் ரணமாக்கக்கூடியது. அது ஏன் ஏற்படுது? நம்ம உணவு உட்கொள்ற முறையை பத்தி சொல்றேன். நம்ம உணவை கையில எடுத்து சாப்பிட்டு வாய் வழி நல்லா மென்று அது நல்ல உமிழ்நீரோட கலந்து நம்ம உணவு பாதை ஈசோபேகஸ் வழியா கீழே போய் வயிறுல கலக்குது. வயிறுல தான் நமக்கு அந்த ஜீரணத்துக்கு வேண்டிய வேதிப்பொருட்கள் இருக்கு. அந்த வேதிப்பொருட்கள்ல ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு அமிலம், பெப்சின், ரெனின் மற்றும் லைபேஸ், நீர் போன்ற பொருட்களும் உண்டு. இவையோட நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருள் நல்லபடியா கலந்து நல்ல ஒரு அந்த கேஸ்ட்ரிக் ஜூஸோட கலந்த பிறகுதான் அந்த உணவு வயிறை விட்டு வெளியில போகும். இந்த வாயில இருந்து மெதுவா உள்ள போறது சில நிமிடங்கள்ல போயிடும். அந்த வயிறுல இருக்கிற வேதிப்பொருட்களோட அந்த உணவு கலந்து ஜீரணத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு செமிசாலிட் மாறுறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துல 1 மணி நேரம் எடுத்துக்கும். அது வயிறை விட்டு வெளில போறதுக்கு ஒரு 2 to 3 மணி நேரம் ஆகும். அது உணவு பொருளை பொறுத்து அமையும். இந்த வேதிப்பொருள் சரியான நேரத்துக்கு உபயோகமாகும். ஸோ அதுக்கு நீங்க சரியான நேரத்துல உணவு உட்கொள்ளணும். சரியான நேரத்துல உணவு உட்கொள்ளாத பொழுது அந்த அமிலமானது மேல வந்து உணவு பாதையில ஒரு ஒரு அருவருப்பா அரிச்சு விடுற ஒரு தன்மை தான் எதிர்களிப்புன்றது. அதுதான் நமக்கு நிறைய பேர் நெஞ்சு கரிக்குது, சாப்பிட்ட உடனே நெஞ்சு கரிக்குது அப்படின்னு சொல்ற ஒரு தன்மையை ஏற்படுத்துது. அது இன்னும் கொஞ்சம் மேல வந்து தொண்டை அரிச்சுன்னா நமக்கு வறட்டு இருமலும் ஏற்படலாம். நிறைய பேர் அடிக்கடி ஏப்பம் வந்துட்டே இருக்குங்க, நெஞ்சு கரிக்குது, ஒரு மாதிரி டேஸ்ட் ஒரு மாதிரி இருக்குது, புளிச்ச ஏப்பம் வருது அப்படின்னு சொல்ற பல விஷயங்கள், வயிறு உப்பசமாயிடுது அப்படிங்கிறது, வயிறு வலி, இதெல்லாமே இந்த கண்டிஷன்ல வர்றதுதான் கேஸ்ட்ரோ ஈசோபேகல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ் மற்றும் அஜீரண கோளாறால வர்றதுதான். இதுக்குதான் நாம நேரத்துக்கு சாப்பிடணும். உணவு உட்கொள்ளும் போது நல்லா மென்னு அது மீனோட கலந்து அதன் பிறகுதான் முழுங்கணும். நிறைய பேர் அப்படியே முழுங்குவாங்க. அந்த பழக்கமே கூடாது. ஸோ உணவு உட்கொள்ற முறையிலையும் நேரத்திலையும் தான் நம்ம நோய்க்கு ஆட்கொள்ளாம இருக்கிற ஒரு ரகசியம் அமைஞ்சிருக்கு. ஸோ நேரத்துக்கு சாப்பிடணும். இது தவிர்த்து இந்த நேரம் தவறி சாப்பிட்றதால அமில எதிர்களிப்பு, அதுதான் GERD. அது வயிற்று வலி ஏற்படுத்தும், நெஞ்சு எரிச்சல் ஏற்படுத்தும், வறட்டு இரும்பல் ஏற்படுத்தும். படுக்க போகும்போது நிறைய பேருக்கு அந்த இரும்பல் வருது, என்னால் படுக்க முடியலைங்க, நெஞ்சு எரிச்சலா இருக்குது, படுத்த உடனே இரும்பல் வருதுன்னு சொல்றதுலாம் இந்த காரணத்தாலதான். அதே நேரங்கள்ல அந்த ஜீரணம், டிஸ்பெப்சியா, ஜீரணம் சரியாக நடக்கல அப்படின்னா அது வயிற்றையும் புண்ணாக்கும், ஈசோபேகஸ் உணவு பாதையையும் புண்ணை ஏற்படுத்தும், வாய்ப்புண்ணும் வரும். நிறைய பேருக்கு வாயில நல்ல வாசம் இருக்காது, துர்நாற்றம் வீசும். நிறைய பேர் கிட்ட போய் பேசினாலும் ஒரு மாதிரி நாத்தம் அடிக்குதுன்னு சொல்லுவாங்க. என்ன சாப்பிட்டு வந்தேன் அப்படின்னு கேட்போம். ஒண்ணும் இல்லையா, நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வயிறுல இருக்கிற புண்ணால வாய்ப்புண் ஏற்பட்டு அதால வரக்கூடிய ஒரு வாசம் தான் அந்த மாதிரி துர்நாற்றம் வீசக்கூடியது.
அது மேற்கொண்டு உங்களுக்கு பெரிய புண்ணா மாறி கேன்சர் போன்ற ஒரு விளைவுகளையும் ஏற்படுத்த வாய்ப்புண்டு. ஸோ அந்த அளவுக்கு போகாம நாம சரி பண்ணிக்கிறதா நம்மளோட வாழ்க்கை முறையில நம்ம மாற்றங்களை ஏற்படுத்தி பண்ணிக்கலாம். அப்ப நீங்க சரியா சாப்பிடல, வயிறு புண்ணாயிடுச்சு, நெஞ்சு கரிக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னும் போது என்ன பண்ணுவீங்க? டாக்டர்கிட்ட போக வேண்டியிருக்கும். அவங்க சில நேரத்துல மருந்து மாத்திரைகள் கொடுத்து பார்ப்பாங்க. இந்த மருந்து மாத்திரைகளை சரியாச்சு, நீங்களும் உங்க உணவு பழக்க வழக்கங்களை மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா நல்லபடியா இருக்கும். இல்லைன்னா தேவைப்படாம எண்டோஸ்கோபி, அதாவது வாய் வழியா ஒரு டியூப் விட்டு உணவு பாதை வழியா போய் வயிறுல எப்படி இருக்கு, அதன் பிறகு யோனம், பெருங்குடல், சிறுகுடல்லாம் எப்படி இருக்குன்ற ஓரளவுக்கு பாக்குற மாதிரி போகும்போது அதுல வேற பிரச்சனைகள் வந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி வைத்தியம் பண்ற மாதிரி ஆயிடும். அதை தவிர்ப்பதற்காக உங்கள் உணவு பழக்க வழக்கங்களை சிறப்பான முறையில், முறையான அளவுல, முறையான காரம், முறையான மசாலா சேர்த்துட்டு ரொம்ப எண்ணெய் பொருள் சேர்க்காம சாப்பிடுறது முக்கியம். ஸோ இந்த ஜிஆர்டி மற்றும் டிஸ்பெப்சியா வராம இருக்கிறதுக்கு நீங்க என்னென்னலாம் பழக்க வழக்கங்கள்ல சின்ன சின்ன மாறுபாடுகளை ஏற்படுத்திக்கணும். ஒன்றும் பிரச்சனை ஆகாதவங்க நார்மலா சாப்பிட்றவங்களுக்கு இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. இந்த தொந்தரவு வந்துட்டவங்க கண்டிப்பாக நேரத்திற்கு உணவு உட்கொள்ள வேண்டும். மனுஷன் 3 முறை சாப்பிடணும் நமக்கு மூதாதையர்கள் நம்ம சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க, காலை, மதியம், இரவு அப்படின்ட்டு. ஸோ அந்த 3 வேலைங்கிறத கரெக்டா நம்ம ஒரே நேரமா சாப்பிட்ற ஒரு பழக்க வழக்கத்தை ஏற்படுத்திக்கணும். அந்த பழக்க வழக்கத்துல அளவாகவும் சாப்பிடணும். இப்போ நமக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தர் 4 இட்லி சாப்பிடுவோம் அப்படின்னா, இன்னைக்கு சட்னி கொஞ்சம் டேஸ்டா இருக்கு, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிட்றீங்க பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸ்ட்ரா சாப்பிட்ற இட்லி தான் உங்களுக்கு வயிறுல அஜீரண கோளாறையும் ஏற்படுத்தும், வயிறு உபசமாவது, நெஞ்சு எரிச்சல் ஏற்படுத்துறதுக்கும் ஒரு பிரச்சனையா அமையும். ஸோ அதனால எப்பயுமே சாப்பிட்ற ஒரு அளவு மெயின்டைன் பண்ணுங்க. 3 வேளை சாப்பிட்றத ஒரு பழக்கமா, கரெக்டான நேரங்களை சாப்பிட்றது ஒரு பழக்கமா வச்சுக்கோங்க. சப்போஸ் இந்த 3 வேளை சாப்பிட்டும் உங்களுக்கு அந்த அஜீரண கோளாறோ இல்ல எதிர்கழிப்புன்ற ஒரு தொந்தரவோ இருக்குது அப்படின்னா, இந்த 3 வேலைன்றத 4 வேலையா கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சுக்கலாம். காலையில, மதியம், சாயந்தரம், இரவு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுது. கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டீங்கன்னா வயிறு ஃபுல்லாக. இந்த உணவு பாதையில பாத்தீங்கன்னா வாயில இருந்து உணவு போகும்போது அங்க ஒரு வால்வு இருக்கு, ஓரோ ஈசோபேகல் ஸ்பிங்டர்னு சொல்லுவாங்க. உணவு பாதை முடிஞ்சு வயிறுகிட்ட கனெக்ட் ஆகும்போது ஈசோபேகல் கேஸ்ட்ரோ ஈசோபேகல் ஸ்பிங்டர்னு சொல்லுவாங்க. அந்த உணவு பாதையில உணவு படும்போது உணவு உள்ள போகும். மேல இருக்கிறது அழுத்தி உணவு தள்ளதான் உள்ள போகும், கீழே இருக்கிறது தொட்டாவே உள்ள போகும். ஸோ வயிறு முட்டை சாப்பிட்டீங்கன்னா அந்த உணவு மேல வந்து அறுவறதுக்கு அது வாய்ப்பு அமைஞ்சிடும். ஸோ அளவான முறையில சாப்பிடணும். ஸோ நேரத்துக்கு சாப்பிடணும், அளவா சாப்பிடணும். இதுக்கு அடுத்தபடியா உணவுல காரம், புளிப்பு போன்ற மசாலா ஐட்டங்களை அதிகமா சேர்த்துக்கூடாது. சுவைக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாமே தவிர ரொம்ப அதிகமா சேர்த்துட்டீங்கன்னா அது வயிறுல ஆல்ரெடி உங்களுக்கு அமிலம் தான் இருக்குது, ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் தான் இருக்குது, அந்த ஜீரணத்துக்கு உண்டான ஒரு அந்த கூழ் மாதிரி இருக்கிறதுல இது இன்னும் அந்த அமிலத்தோட இது அதிகமாகும் போது வயிற்று புண்ணு ஏற்படும், நெஞ்சு எரிச்சல் அதிகமாகும். அதுக்கு அடுத்தபடியா உணவு உட்கொள்ளும் போது நாம இடையில கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி குடிக்கலாம். சிப்ஸ் ஆஃப் வாட்டர், ஒரு முழுங்கு 2 முழுங்கு அப்படி குடிக்கலாம். ஆனால் உணவு உட்கொள்ளும் போது இடையிலேயே நிறைய ஒரு சொம்பு தண்ணி, ஒரு பாட்டில் தண்ணி அப்படி குடிக்க கூடாது. குடிச்சீங்கன்னா அது வயிறு ஃபுல் ஆகிடும், அதே ஒரு எதிர்கழிப்புக்கு ஒரு மீடியமா அமைஞ்சிடும். ஸோ உணவு உட்கொள்ளும் போது இடையில சிறிதளவு நீர் உட்கொள்வது நல்லது. நிறைய தண்ணி குடிக்கணும்னா சாப்பிட்டு முடிச்சு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு இல்லை 3/4 மணி நேரம் கழிச்சு நிறைய தண்ணி குடிக்கலாம். அதுல எந்த தவறும் இல்லை. தொந்தரவு இல்லாதவங்களுக்கு எதுவுமே சொல்ல போறது, தொந்தரவு வந்தவங்க கொஞ்சம் முன்ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லதுங்க. ஸோ அதே மாதிரி உணவு உட்கொண்ட உடனே எப்போ போய் படுக்கலாம்? சிலர் வந்து சாப்பிட்டு அப்படியே தட்டை கவுத்தி வச்சுட்டே படுத்துருவாங்க. அந்த பழக்கம் கூடவே கூடாது. சாப்பிட்டு குறைஞ்சது ஒரு 2 மணி நேரம், நான் ஏற்கனவே சொன்னேன் பாத்தீங்களா, வாயில இருக்கிற உணவு உமிழ்நீரோட கலந்து உணவு பாதையில வயிறுக்கு போறதுக்கு ஒரு சில நிமிடங்கள்ல போயிடும். அங்கிருந்து அது அந்த கேஸ் ஜூஸோட கலந்து வயிற்று பகுதியில இருந்து வெளியில போகும், 2 மணி நேரம் ஆகலாம். ஸோ அந்த 2ல இருந்து 3 மணி நேரம் நீங்க உட்காந்தபடி இல்ல நின்னபடி எதனா உட்காந்து படிக்கிறது அந்த மாதிரி உங்கள செயலில் ஈடுபடுத்திக்கிட்டு 2 மணி நேரம் கழிச்சு போய் படுக்கிறது நல்லது. அப்படி படுக்கும் போதும் இடது பக்கமா ஒரு கழிச்சு படுக்கிறது நல்லது. ஏன்னா உங்க வயிறு ஸ்டொமக்கோட கிரேட்டர் கர்வேச்சர், அதிகப்படியான பகுதி வலது பக்கம் தான் இருக்கு. அந்த வலது பக்கத்துல அந்த கேஸ்ட்ரிக் ஜூஸோட உணவுப் பொருள் கலந்து மிக்ஸ் ஆச்சு அப்படின்னா மேல எடுத்து வர தன்மை இருக்காது. இடது பக்கம் பாத்தீங்கன்னா லெசர் கர்வேச்சர், அங்கிருந்து நேராவே உணவு பாதை மேல வர வாய்ப்பு உண்டு அது வால் வழியா. அதனால இடது பக்கம் ஒரு கழிச்சு படுத்து ஒரு சிறிது நேரம் கழிச்சு நீங்க இந்த பக்கம் திரும்பி படுத்துக்கலாம். கண்டிப்பாக படுக்கும் பொழுது வலது பக்கம் ஒரு கழிச்சு ஆரம்பத்துல படுக்க கூடாது, நேரா படுக்கலாம், இல்ல இடது பக்கம் ஒரு கழிச்சு படுக்கலாம். அதே மாதிரி எதிர்கழிப்பு பிரச்சனை, அஜீரண கோளாறு வந்துட்டவங்க கண்டிப்பா தலைப்பகுதி நம்ம உடம்போட இடுப்புல இருந்து தலைப்பகுதி வரைக்கும் கொஞ்சம் சரிவிலாக மேடாக இருக்கிற மாதிரி வச்சு படுக்கையை அமைச்சு கொண்டு படுக்கிறது நல்லது. அப்பதான் அது பின்னோக்கி மேல செல்லாது.
உணவு கீழேயே இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தும். ஸோ தலகாணி கொஞ்சம் நல்லா வச்சுட்டு பெட் கொஞ்சம் ஸ்லாண்டிங்கா வச்சீங்க அப்படின்னா உணவு எதுகழிச்சு போகாது. அது இல்லாம எண்ணெய் போட்டு வறுத்து சாப்பிட்றது ரொம்ப டேஸ்டா இருக்கும், காரம் நிறைய சேர்த்துக்கிறது, அந்த பொருட்கள்லாம் கண்டிப்பா தவிர்க்கணும் இந்த எதுகளிப்பு பிரச்சனை இருக்கக்கூடிய மனிதர்கள். இதுல இன்னொன்னு குடிப்பழக்கம், புகை, இது ரெண்டும் நம்ம வாழ்க்கையில இருந்து தவிர்த்துறது நல்லதுங்க. அது ரெண்டு தாங்க ஈஸியா கிடைக்கக்கூடிய நம்ம உடம்புக்கு கெடுக்கக்கூடிய ஒரு போதைப் பொருட்கள் தான். நம்ம வாழ்க்கையையும் கெடுக்கும், நம்ம உடம்பையும் கெடுத்துடும். ஸோ அது கண்டிப்பா தவிர்க்கணும். அதே மாதிரி நீங்க அணியக்கூடிய உடைகளை ரொம்ப இறுக்கமா அணியாதீங்க. படுக்க போகும்போது கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கட்டும். அது வயிற்றுல அழுத்தம் கொடுத்து நம்மளை ஒல்லியா காமிச்சிக்க ரொம்ப இறுக்கமான உடைகளை அணியும் போது அது ஒரு இறுக்கத்தை ஏற்படுத்தி எதுகளிப்ப அதிகப்படுத்துது. அதே மாதிரி ஏற்கனவே சொன்னதுதான், உறங்க படுக்கும்போது இடது பக்கம் ஒரு கிழிச்சு படுங்க, தலைப்பகுதி கொஞ்சம் மேடா இருந்தால் நல்லது. பிளஸ் ஜிஆர்டி கேஸ்ட்ரோஎசோஃபேகல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ்க்கு மன அழுத்தமும் ஒரு காரணம் சொல்றாங்க. நீங்க மன அழுத்தம் ரொம்ப டென்ஷனான ஒரு முறையில் இருக்கும்போது உங்களுக்கு அந்த கேஸ்ட்ரிக் ஜூஸ் செக்ரேஷன்ஸ் அதிகமாகுது. அந்த கேஸ்ட்ரிக் ஜூஸ் செக்ரேஷன் அதிகமாகும் போது அது எதுகளிப்பையும் அதிகமாக்குது, வயிற்று புண்ணையும் அதிகமாக்குது. ஸோ மன அழுத்தம் அதிகமா இருக்கக்கூடியவர்கள் அந்த மன அழுத்தத்தை போக்குவரத்துக்காக யோகா, உடற்பயிற்சி போன்ற செயல்கள்ல தங்களை ஈடுபடுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அமிலத்தோட செக்ரேஷன் கொஞ்சம் குறைஞ்சி அந்த எதுகளிப்பு விடுபடலாம். ஸோ இந்த எதுகளிப்பு, அஜீரணம் நம்ம வாழ்க்கை முறை, உணவு முறை, இதாலதான் அந்த ரெண்டு நோய்களும் ஏற்படுது. ஸோ வாழ்க்கை முறையில நம்ம பரபரப்பா இருந்தாலும் வேலைக்கு சாப்பிடுறது, அளவான முறையில சாப்பிடுறது, நம்ம உடம்புக்கு உகந்த உணவுப் பொருட்கள் சாப்பிடணும். இப்ப நிறைய உணவு பழக்க வழக்கம் நிறைய இருக்குது. பேலியோ டயட்டு, இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்லாம் இருக்கு. உங்களுக்கு எது உகந்ததா படுது ஒரு மருத்துவரோட ஆலோசனைக்கு கேட்டுட்டு அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணுங்க. இதையும் மீறி உங்களுக்கு அது தொந்தரவு அதிகமா இருந்தா மருத்துவ ஆலோசனை பெற்று மருந்துகளை உட்கொள்வது நல்லது. தவிர்த்து நீங்களா செல்ஃப் மெடிகேஷன் எடுக்கிறது இட்ஸ் நாட் அட்வைசபிள். ஸோ ஒரு மருத்துவரைக்கு நல்ல முறையில மருந்துகளை உட்கொள்ளுங்க. ப்ளஸ் வாழ்க்கை முறையை உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைச்சு உணவு பழக்க வழக்கங்களை நல்லா ஹெல்த்தியா மெயின்டைன் பண்ணீங்கன்னா இந்த நோய்கள் விடுபடலாம். நன்றி.